ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க கூட அவ்வளவு பெரிய சண்டை, விவாகரத்து பிரச்சனை அப்படின்னு எல்லாம் மணிகண்டன் அவரை சுத்தி எத்தனையோ செய்திகள் வந்து பரவிட்டு இருந்துச்சு. இப்ப அவரு திடீர்னு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அப்ப அந்த விஷயங்கள் உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபலம் விஜய் அவரை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அஜித் அவரு நாளுக்கு நாள் இப்படி உடம்பை இழைச்சிட்டே போறாரே, இப்ப ஆளே மாறி போயிட்டாரேன்னு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுற வகையில தான் புகைப்படம் வெளியாகி இருக்கு. ஹுசைனி அவரு அந்த வீட்டை யார் பேர்ல எழுதி வச்சிருக்காருன்னு தெரியுமா? வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகர், பிக் பாஸ் பிரபலம் மணிகண்டன் அவரு இப்ப புதுசா ஒரு ஜிம்மை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இந்த ஜிம்மை வந்து விஜய் சேதுபதி அவர் தான் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ஜிம் வந்து விஜய் சேதுபதி அவர் வந்தது தொடர்ந்து நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களும் வந்ததுதான் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க கூட இவங்க சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி எல்லாம் கூட இவர் போட்ட ஒரு சில போஸ்ட பார்த்துட்டு எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில மணிகண்டன் அவர் இப்ப ஜிம் ஓபன் பண்ணியிருக்காரு. ஆனா இவங்களுடைய ஃபேமிலி சைடு இருந்து யாரையும் காணல. இவங்க மனைவி இங்க இல்லாததுனால உண்மையாவே இவங்க பிரிஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை தான் கேட்டுட்டு இருக்காங்க. மணிகண்டன் அவர் பேசும்போது, நான் சீரியல் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 4-5 வருஷம் தொடர்ச்சியா நைட் ஷிஃப்ட் தான். லைட் நைட் சாப்பிடுறது, லைட் நைட் எழுந்துக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அப்ப வெயிட் அதிகமா போட்டுச்சு. என்னோட வெயிட் 100 கிலோ இருந்துச்சு. அதான் ஜிம்முக்கு போனேன், வெயிட் லாஸ் பண்ணேன். ஜிம் வந்து எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்துச்சு, புது நம்பிக்கையை கொடுத்துச்சு. அதனால வந்து என் உடம்ப நேசிச்சு தொடர்ச்சியா ஜிம் போக ஆரம்பிச்சேன். என்ன சூழலா இருந்தாலும் ஃபிட்னஸை மட்டும் கவனமா இருப்பேன். இப்போ வரைக்கும் ஜிம் போயிட்டு இருக்கேன். நான் வெயிட்டை குறைச்ச பிறகுதான் சீரியல் சினிமான்னு நடிக்க வாய்ப்பே வந்துச்சு. ஜிம்முக்கு போறது வெறும் உடல் ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது நம்ம மனசுக்கும் தன்னம்பிக்கையும் தெம்பையும் கொடுக்கும். உடம்பு ஆக்டிவிட்டி கொடுக்கும் போது செம்ம எனர்ஜியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு வந்து நிறைய பேர் காதலிச்சு கல்யாணம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உலகம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஜிம்ல நிறைய பேர் ஜாயின் பண்றதா சொல்லியிருக்காங்க. சாம் சார், வைபவ் சார் இவங்க எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தாண்டி நிறைய பிசினஸ் மேன்ஸ், அப்புறம் ஐடி ஒர்க்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மணிகண்டன் அவர் சொல்லியிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் நல்லா பண்ணுங்கன்னு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சுசித்ரா திரைத்துறை மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. இந்த மாதிரி தவறான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஏன் வந்து விஜய் அவர் இதை கண்டுக்கவே இல்லை? இதுக்கு காவல்துறையில புகார் கொடுத்து நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கலாமே. அதாவது சினிமா துறையை சேர்ந்த பாடகி சுசித்ரா அவங்க உங்க மேல நேரடியா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. விஜய் தனது இல்ல நிகழ்ச்சிகளில் சக நடிகர் நடிகைகளுக்கு வெள்ளி தாம்பூல தட்டில் விலை உயர்ந்த இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு விஜய் அவர் அமைதியா இருக்காரு. காவல்துறையும் விஜய் மீதும் த்ரிஷா அவங்க மேல ஏன் விசாரணை நடத்தல? இப்படி ஒரு சூழல்ல இவர் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்து போதை பொருள் குறித்து பேச இவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வீரலட்சுமி அவங்க சமீபத்துல பேசின விஷயங்களை இப்ப அதிகமா சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, அஜித் அவரின்னு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு ரசிகர்களே அதிர்ச்சி ஆகுற மாதிரி தான் ஒரு சில புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு. குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறமே அவர் ஆளே மாறி போயிட்டாரு. அதுவும் இப்ப இருக்க புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணிட்டாரு, பழைய அஜித் அவர்கள் தான் வேணும் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து சிஹான் ஹுசைனி அவரு இருக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு அவருடைய எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா பவன் கல்யாண் அவருக்கு தான். பவன் கல்யாண் அவர்கிட்ட முன்னாடி அவர் சொன்ன மாதிரியே பவன் கல்யாண் ஹுசைனி அவங்க கிட்ட பயிற்சி பெற்றவர் தான். இப்ப வீட்டை வந்து நினைவிடமா மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை எழுதி வச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.